தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதி மற்றும் கேரளாவில் மழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் 4 நாட்களில் 10 அடி வரை உயர்ந்துள்ளது. காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 15,717 கன அடியாக உள்ளது. நீர்மட்டம் 80 அடியை எட்டியுள்ளது. குடிநீர் தேவைக்காக பவானி ஆறு மற்றும் கீழ் பவானி வாய்க்காலில் 1205 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை காரணமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ஆழியார் அணையின் நீர்மட்டம் 106 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 3709 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 84 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் இன்னும் ஓரிரு நாட்களில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து தற்போது 4271 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 127 அடியை எட்டியுள்ள நிலையில் தமிழக பாசனத்திற்காக 1355 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.